மகிழ் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அருகே நடந்த வாலிபர் கொலை வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் காவல்துறையின் IRBN பிரிவில் காலியாக உள்ள சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கான உடல் தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வு நேற்று துவங்கியது. முதல் நாளில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர். 4 ஆண்டுகள் விடாமுயற்சி, மருத்துவ கனவை நோக்கி அரசு பள்ளி மாணவர் துளசிதரன். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் முன்னாள் நிர்வாகி கண்ணபிரான் கட்சியின் தலைவர் மற்றும் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும், கட்சி பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் கட்சி தலைமையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார்பில் கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜபிரகாஷ் ஆகியோர் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் பெரியகடை காவல் நிலையத்திலும் புகார் மனு அளித்தனர். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தி கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி திருக்காஞ்சியில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலய ஆடிப்புற தேர் திருவிழா சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைப்போம். புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சியில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற விழா கொடியேற்றத்துடன் கடந்த 5ஆம் தேதி துவங்கி நடந்து வந்தது. அதனை அடுத்து நாள்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருவிதி விழா நடத்தப்பட்டது. இதனையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா நேற்று நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து நடைபெற்ற தேர் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக தேர் திருவிழா நடைபெற்ற போது ஊர் மக்கள் தங்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டும் சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்தும் தரிசனம் செய்தனர். இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்த நிலையில் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற தேர் திருவிழாவை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்புற தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் காலை, இரவு என 2 வேளைகளிலும் அம்மன் வீதி உலா நடத்தப்பட்டு வந்த நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்புற தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு திருத்தேரில் வைக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்து சமய ஆணையர் குமரன், கோவில் நிர்வாக அலுவலர், உபயதாரர்கள், சிவாச்சாரியார்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே நடந்த வாலிபர் கொலை வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அருகே பெரியகாட்டுப்பாளையத்தை சேர்ந்த சசிகுமார் கடந்த 10ஆம் தேதி ரங்காரெட்டிப்பாளையத்தில் மர்ம கும்பலால் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்கப்பட்டு பின்னர் வீச்சரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ரெட்டிச்சாவடி போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் புதுச்சேரியைச் சேர்ந்த கூலிப்படை கொலையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து ரங்காரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த ஏழுமலை, அவரது மகன் பெருமாள், சின்னதுரை, புதுச்சேரி கண்டக்டர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த வின்சென்ட் ராஜ், பிரியதர்ஷினி நகரை சேர்ந்த துளசிமணி, ஜெயமூர்த்தி என்ற கபாலி, மடுவுப்பேட்டையைச் சேர்ந்த அரவிந்த் என்ற விக்ரம், ஜீவா நகரை சேர்ந்த 17 வயது சிறுவன் மற்றும் பிரியதர்ஷினி நகரை சேர்ந்த 15 வயது சிறுவன் என 9 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த 4 வீச்சரிவாள்கள், 6 செல்போன்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 7 பேரும் கடலூர் மத்திய சிறையிலும் 2 சிறுவர்கள் கூர்நோக்கு இல்லத்திலும் அடைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் தனது குடும்பத்தினர் வசிக்கும் வீட்டிற்கு போலீசார் சென்று விசாரணை நடத்தி அச்சுறுத்தியதாக காக்ரோச் ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் கௌரவ் தாஸ் குற்றம் சாட்டியுள்ளார்.
புதுச்சேரியில் தனது குடும்பத்தினர் வசிக்கும் வீட்டிற்கு போலீசார் சென்று விசாரணை நடத்தி அச்சுறுத்தியதாக காக்ரோச் ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் கௌரவ் தாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி வந்ததற்கும் இந்த விசாரணைக்கும் தொடர்பு உள்ளதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி போலீசார் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகை மற்றும் விஐபிகள் வருகை தரும் பகுதிகளில் வழக்கமான பாதுகாப்பு விசாரணை மட்டுமே நடத்தப்பட்டு வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே கௌரவ்தாஸ் வீட்டிலும் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் யாருடைய வீட்டிற்குள்ளும் உள்நோக்கத்துடன் போலீசார் செல்லவில்லை என்றும் அப்பகுதியில் வசிப்பவர்கள் மற்றும் வெளிநாட்டினர் தொடர்பான விவரங்கள் குறித்து வழக்கமான பாதுகாப்பு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். கௌரவ் தாஸின் குற்றச்சாட்டும் போலீசாரின் மறுப்பும் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் காவல்துறையின் IRBN பிரிவில் காலியாக உள்ள சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கான உடல் தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வு நேற்று துவங்கியது. முதல் நாளில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர். புதுச்சேரி காவல்துறையில் IRBN சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்காக மொத்தம் 1871 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதனையடுத்து தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு உடல் தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வு துவங்கியது. தேர்வு நடைபெறும் கோரிமேடு காவலர் மைதான வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தேர்வில் பங்கேற்கும் இளைஞர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். தேர்வு நடைமுறைகள் முறையாக நடைபெறுவதற்காக கடுமையான கட்டுப்பாடுகளும் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் உடல் திறன் தேர்வின் போது இளைஞர்களுக்கு உடல்நலக்குறைவு அல்லது காயம் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வகையில் முதலுதவி மற்றும் மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேர்வில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு உடல் தகுதி தேர்வு தொடர்பான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டது. தேர்வு நடைபெறும் இடத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை DIG சத்யசுந்தரம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து தேர்வு பணிகளை SP ரங்கநாதன் தலைமையிலான காவல்துறையினர் ஒருங்கிணைப்பு செய்து மேற்கொண்டனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த உடல் தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி நடைபெறவுள்ள அணிவகுப்பின் இறுதிக்கட்ட ஒத்திகை நடைபெற்றது. சுதந்திர தின விழா வருகின்ற 15ஆம் தேதி நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படவுள்ளது. இதனையொட்டி புதுச்சேரியிலும் அரசு சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அணிவகுப்பிற்கான ஒத்திகைகள் கடந்த சில நாட்களாகவே நடந்து வந்த நிலையில் இறுதிக்கட்ட ஒத்திகை கடற்கரை சாலையில் நடைபெற்றது. காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் நடந்த இந்த ஒத்திகை நிகழ்வில் காவல்துறையினர், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினர் கலந்து கொண்டனர். அணிவகுப்பு வீரர்கள் ஒழுங்கான அணிவகுப்பு நடைவரிசை அமைப்பு உள்ளிட்டவற்றை மேற்கொண்டு தீவிரமாக ஒத்திகையில் ஈடுபட்டனர். சுதந்திர தின விழா நாளன்று அணிவகுப்பு நிகழ்ச்சி எவ்வித குறைபாடுமின்றி சிறப்பாக நடைபெறும் வகையில் பாதுகாப்பு மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தொடர்பாகவும் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இதற்கான இறுதிக்கட்ட பணிகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. ராமநாதபுரம் மதர் தெரசா அரசு துவக்கப்பள்ளியில் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு ஆய்வு. ராமநாதபுரம் மதர் தெரசா அரசு துவக்கப்பள்ளியில் ஸ்டடி ஆஃப் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு தொடர்பான ஆய்வு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடைபெற்றது. NCERT தொடக்க கல்வி இயக்குநர் சுனிதி அகர்வால் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் பள்ளிக்கு வருகை தந்து மாணவர்களின் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளை ஆய்வு மேற்கொண்டனர். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடி கற்றல் நிலை குறித்தும் கேட்டறிந்தனர். மேலும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் தேவையான கற்றல் வளங்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. வட்ட ஆய்வாளர் புவியரசன் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ரேவதி, பொறுப்பாசிரியர் சுரேந்தர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் அடிப்படை கற்றல் திறனை மேம்படுத்திடும் வகையில் நடைபெற்ற இந்த ஆய்வு பள்ளியின் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளுக்கு மேலும் ஊக்கமளிப்பதாக அமைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் புதிதாக உருவாக உள்ள IRBN காவல் பிரிவு ஆட்சேர்ப்பில் சிவில் போலீஸ் மற்றும் PAP ஆயுதப்படைக்கு உள்ளது போலவே ஒரே மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சுவாமிநாதன் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தற்பொழுது சிவில் போலீஸ் PAPக்கு உள்ளது போலவே 165 சென்டிமீட்டர் என நிர்ணயிக்க வேண்டும். புதுச்சேரி மக்களின் சராசரி உயரம் 165.8 சென்டிமீட்டர் என்பதால் 171 சென்டிமீட்டர் நிர்ணயிப்பது இளைஞர்களுக்கு அநீதி என்றும், உடற்தகுதி தேர்வில் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட அனைத்தும் 3 பிரிவுக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். 33% பெண்கள் இடஒதுக்கீடு கட்டாயம் வழங்கிட வேண்டும். சம்பளம், பதவி உயர்வு, பதவி அமைப்பு, சீருடை, இடமாற்றம் ஆகியவை 3 பிரிவுக்கும் சமமாக இருக்க வேண்டும்.
கர்நாடக மாநிலம் போன்று புதுச்சேரி காவல் பயிற்சி பள்ளியிலேயே பேசிக் ட்ரைனிங் வழங்கிட வேண்டும். இதனால் அரசுக்கு 3 மடங்கு செலவு மிச்சமாகும் என்றும், MHA மினிட்ஸ் படி மாநில அரசே தனது தேவைக்கேற்ப விதிமுறைகளை நிர்ணயிக்க அதிகாரம் உள்ளது. அதுபோன்று கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு உட்பட 14 மாநிலங்கள் ஏற்கனவே இதே முறையை பின்பற்றும் நிலையில் IRBN பிரிவுக்கு மட்டும் வேறு விதிமுறை என்றால் புதுச்சேரி இளைஞர்கள், பெண்களுக்கான சமமான வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என்றும், மேலும் காவல்துறையில் 3 பிரிவுகளுக்கும் இடையே ஒற்றுமை பாதிக்கப்படும் என்றும், எனவே மூத்த அல்லது ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கொண்டு மறு ஆய்வு செய்து உடனடியாக உத்தரவு வழங்கிட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நகர பகுதிகளில் கனரக வாகனங்கள் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் இயக்க தடை விதித்து போக்குவரத்து சீனியர் SP திவ்யா அறிவித்துள்ளார். சாலை விபத்துக்களை தடுக்கும் வகையில் போக்குவரத்து போலீசார் மற்றும் கனரக வாகன உரிமையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் புதுவையில் நடைபெற்றது. கோரிமேடு காவலர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு போக்குவரத்து சீனியர் SP திவ்யா தலைமை தாங்கினார். SP பக்தவச்சலம் முன்னிலை வகிக்க இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் டிப்பர், லாரி, மினி லாரி உள்ளிட்ட கனரக வாகன உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கனரக வாகன உரிமையாளர்கள் தங்களின் பல்வேறு குறைகள் மற்றும் கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர். தொடர்ந்து பேசிய சீனியர் SP திவ்யா, புதுச்சேரியில் தற்பொழுது சாலை விபத்துகள் அதிகரித்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. போக்குவரத்து மிகுதியான நேரங்களில் அதிவேகமாக இயக்கப்படும் கனரக வாகனங்களால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் விபத்தில் சிக்கி இறப்பது நடக்கிறது. எனவே பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ள இடங்களில் குறிப்பிட்ட வேகத்தில் மட்டுமே வாகனங்களை இயக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நகரப்பகுதிகளில் சாலை விபத்துகளை தடுக்கும் பொருட்டு தினமும் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் டிப்பர், லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்படுகிறது என்றும், அதனை மீறி கனரக வாகனங்கள் இயக்கப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கிற அழகானந்தம் பிறந்தநாள் விழா. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கிற அழகானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா ஆன்மீக வழிபாடுகள் மற்றும் மாணவர்களுடன் இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும், கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி கோவிலிலும் சட்டமன்ற உறுப்பினர் அழகு சார்பில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பாலாபிஷேகம், மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் கதிர்காமம் தொகுதி ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி பெற்றோர்கள், பெரியோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கிற அழகானந்தம் அவர்களுக்கு தங்களது அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஒதியம்பட்டு தனியார் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம். சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பங்கேற்பு. வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சுதந்திர தின விழா நடைபெற்றது. வெள்ளியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவிக்கப்பட்டு சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. விழாவை ஒட்டி மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 4 ஆண்டுகள் விடா முயற்சி, மருத்துவ கனவை நோக்கி அரசு பள்ளி மாணவர் துளசிதரன். திருபுவனை பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர் துளசிதரன் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நீட் தேர்வு எழுதி தற்பொழுது 543 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இதன் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரி அல்லது ஜிப்மர் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளார். ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023இல் +2 முடித்த துளசிதரன் முதல் முறையாக நீட் தேர்வில் 281 மதிப்பெண்கள் பெற்றார். 2024இல் 534 மதிப்பெண்களும், 2025இல் 386 மதிப்பெண்களும் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 4வது முயற்சியில் 543 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பொருளாதார வசதி இல்லாததால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாத நிலையிலும் தனது மருத்துவ கனவை கைவிடாமல் தொடர்ந்து போராடினார் துளசிதரன். தந்தையை இழந்த நிலையில் தாய் ரமா தனது வருமானத்தில் பெரும் பகுதியை மகளின் கல்விக்காக செலவிட்டு நகைகளை அடமான வைத்து கடன் பெற்றும் அவரது நீட் தயாரிப்புக்கு உதவியுள்ளார். இதேபோல் கலிதிர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த திருபுவனை மாணவர் பாலாஜி நீட் தேர்வில் 327 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பை அவர் எதிர்நோக்கி காத்திருக்கிறார். இரு மாணவர்களின் வீடுகளுக்கும் நேரில் சென்று புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் மாணவர்களை பாராட்டியுள்ளனர்.
வசதி இல்லாத சூழ்நிலையிலும் விடாமுயற்சியை கைவிடாமல் மருத்துவ கனவை நோக்கி பயணிக்கும் துளசிதரனின் 4 ஆண்டு முயற்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமின்றி பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கும் நம்பிக்கையூட்டும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. புதுச்சேரி நல்லவாட்டில் கப்பல் ஊழியர் வீட்டில் நகை மற்றும் பணத்தை திருடிய மீன் வியாபாரியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 30 சவரன் நகை 1 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு மீனவ கிராமம் தெற்கு தெருவை சேர்ந்தவர் விஜயேந்திரன். இவர் மும்பையில் உள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி முகுந்தவதி நேற்று வீட்டை பூட்டிவிட்டு குழந்தைகள் மற்றும் உறவினர்களுடன் கோவில் திருவிழாவிற்கு சென்று வீடு திரும்பினார். அப்பொழுது வீட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த நகைகள் 1.50 லட்சம் ரொக்க பணம் திருடப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அந்த விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரி அன்பரசனை கைது செய்தனர். விசாரணையில் அன்பரசன் விஜயேந்திரனுடன் நண்பர்களாக பழகி அவரது வீட்டுக்கு சகஜமாக சென்று வந்துள்ளார். முகுந்தவதி வீட்டு சாவி பீரோ சாவி வைக்கும் இடங்களை நோட்டமிட்டு திருடியதும் தெரியவந்தது. அவர் திருடிய நகைகளில் 10 பவுன் நகைகளை மட்டும் உருக்கி தனது தோழி மாலதி என்பவர் மூலம் கடலூரில் உள்ள ஒரு நகைக்கடையில் விற்றதும் தெரியவந்தது. மாலதியை போலீசார் தேடி வரும் நிலையில் கடந்த மே மாதம் அதே ஊரை சேர்ந்த நந்தினி என்பவர் வீட்டினுள் புகுந்து 15 சவரன் நகையை அன்பரசன் திருடியதும் தெரியவந்தது. சிறப்பாக பணியாற்றி 24 மணி நேரத்தில் திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த தவளக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் உள்பட போலீசாரை சீனியர் எஸ்பி கலைவாணன் வெகுவாக பாராட்டினார். லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள 4 நியாய விலைக் கடைகளில் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து திடீர் ஆய்வு. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 நியாய விலைக் கடைகளில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சிவக்கொழுந்து நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அரிசி, கோதுமை உட்பட அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு, விநியோகம், தரம் மற்றும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவதில் உள்ள சிரமங்கள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்களின் குறைகள் மற்றும் கைரேகை பதிவு தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோவும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியை அமைச்சர் வழங்கினார். பொதுமக்களுக்கு தரமான பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்திட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பாகூர் அருகே குடிநீரில் கலந்த சோப்பு திரவம் நுரையாக பொங்கி வெளியானதால் பரபரப்பு. ஏம்பலம் தொகுதி அரங்கனூர் கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் குழாய் இணைப்பு மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. நேற்று மதியம் அங்குள்ள பேட் பகுதியில் குடிநீர் குழாயில் தண்ணீர் வந்துள்ளது. தண்ணீரை பெண் ஒருவர் பாத்திரத்தில் பிடித்தபோது நுரையாக பொங்கி வழிந்தது. உடனடியாக அந்த பெண் பாத்திரத்தில் சோப்பு கரை இருந்திருக்கும், அது தண்ணீரில் கரைந்திருக்குமோ என மீண்டும் மீண்டும் அதனை கழுவி தண்ணீரை பிடித்துள்ளார். அப்பொழுதும் தண்ணீரில் நுரை பொங்கி வழிந்துள்ளது. உடனடியாக அவர் அந்த பகுதியில் உள்ளவர்கள் மத்தியில் சம்பவம் குறித்து தெரிவித்தார். இதேபோன்று அந்த பகுதி முழுவதும் உள்ள குழாய்களில் வந்த தண்ணீரில் நுரை வெளியானதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கோதண்டராமர் ஆலயத்தில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காரைக்கால் கோவில் 10 ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ திரிநேத்திர தசபுஜ பஞ்சமுக வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மஞ்சள், திரவிய பொடி, பால், பழங்கள், தேன், நெய், சந்தனம் உட்பட பல்வேறு வாசனைப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம், சகஸ்ரநாம அர்ச்சனை மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதேபோன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ கோதண்டராமர் மற்றும் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதில் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த ஆஞ்சநேயரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி காரைக்கால் கடற்கரை சாலையில் விழா ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்காலில் வருகின்ற 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் ராஜசேகரன் தேசிய கொடியேற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இதனையொட்டி நடைபெற்ற ஒத்திகையில் அமைச்சர் தேசிய கொடியேற்றுதல், காவல்துறை மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு, மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை செய்து காண்பிக்கப்பட்டது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ச், மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுபம் சுந்தர் கோஷ் ஆகியோர் மேற்பார்வையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் பாஜக சார்பில் பிரம்மாண்டமான இருசக்கர பேரணி நடைபெற்றது.
இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிர்நீத்த தியாகிகளை நினைவு கூர்ந்திடும் வகையில் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் பிரம்மாண்டமான பைக் பேரணி நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், முன்னாள் ராணுவ வீரர் சோனையன் மற்றும் மாவட்ட பாஜக தலைவர் முருகதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து முன்னின்று நடத்தினர். இந்த பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தேசிய கொடியை ஏந்திய வண்ணம் இருசக்கர வாகனங்களில் பங்கேற்றனர். முக்கிய சாலைகள் வழியாக சென்ற பேரணியானது கடற்கரை சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலை அருகே நிறைவு பெற்றது. தொடர்ந்து சிங்காரவேலர் சிலைக்கு பாஜகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் மாணவர்களுக்கு தேசிய கொடியினை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். காரைக்கால் திருநள்ளாறு தொகுதி சேத்தூர் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடிகள் வழங்கப்பட்டது. அமைச்சர் GNS ராஜசேகரன் ஏற்பாட்டில் பாஜக தொகுதி தலைவர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் கோவில் வளாகத்தில் உள்ள சரஸ்வதி தீர்த்தம், யம தீர்த்தம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜகவினர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். நாட்டுப்பற்று, தேசிய கொடி மரியாதை மற்றும் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேட்டில் டாக்டர் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் நகைகள், 10,000 ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் ஆற்காட்டை சேர்ந்த சுந்தர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு இந்திரா நகர் விரிவாக்கத்தை சேர்ந்த பினோத் நவில்சன் தனியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி ஜென்சி பிரிசில்லா மத்திய அரசு ஊழியராக உள்ளார். கடந்த 25ஆம் தேதி தம்பதியினர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த 45 சவரன் நகைகள் மற்றும் 10,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அந்த பகுதியில் பதிவான CCTV காட்சிகளை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் வீட்டை உடைத்து கொள்ளையடித்தது தெரியவந்தது. இதனையடுத்து கோரிமேட்டில் இருந்து திண்டிவனம், ஆரணி, ஆற்காடு, ஆம்பூர் வரை 500க்கும் மேற்பட்ட CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இதில் ஆற்காட்டை சேர்ந்த சுந்தர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரை தேடி வந்த நிலையில் புதுச்சேரி காமராஜர் சாலையில் சைக்கிளில் வந்த சுந்தரை போலீசார் பிடித்தனர். அவரிடம் இருந்த பையில் இரும்பு ராடு மற்றும் தங்க நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் ஆற்காட்டை சேர்ந்த செந்தில்குமார், மோகனவேல் ஆகியோரின் உதவியுடன் வீட்டை உடைத்து கொள்ளையடித்ததை சுந்தர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களிடமிருந்து 270 கிராம் தங்க நகைகள், 1.12 லட்சம் ரொக்கம், சைக்கிள், இரும்பு ராடு மற்றும் டாடா ஏஸ் வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சுந்தர் மீது புதுச்சேரியில் ஏற்கனவே 6 திருட்டு சம்பவங்களில் தொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மணவெளி தொகுதியைச் சேர்ந்த 18 பயனாளிகளுக்கு சுமார் 18 லட்சம் திருமண உதவித்தொகையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு வழங்கினார். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் குடும்பங்களைச் சேர்ந்த மணமகள்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ராமு தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் அபிஷேகப்பாக்கம், TN பாளையம், ஆண்டியார்பாளையம், கொருக்கமேடு உட்பட பகுதிகளைச் சேர்ந்த 18 பயனாளிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 18 லட்சத்திற்கான உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை உதவி பொறியாளர் அன்பழகன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தவளக்குப்பம் பகுதியில் தேசிய கொடி ஊர்வலத்தை முன்னாள் சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தனியார் பள்ளி மாணவர்களின் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தை முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். இதில் பள்ளி மாணவர்கள் பல்வேறு தலைவர்களின் வேடமணிந்து தேசிய கொடிகளுடன் பங்கேற்றனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலமானது மீண்டும் பள்ளியை சென்றடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே நடந்த வாலிபர் கொலை வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் காவல்துறையின் IRBN பிரிவில் காலியாக உள்ள சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கான உடல் தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வு நேற்று துவங்கியது. முதல் நாளில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர்.
4 ஆண்டுகள் விடாமுயற்சி, மருத்துவ கனவை நோக்கி அரசு பள்ளி மாணவர் துளசிதரன். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.